எந்த மீன் எடுத்தாலும் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கு ஒரு கொய்யாக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தேங்க. இப்ப அத கரைச்சு எடுத்துறலாம். கரைச்சதுக்கு அப்புறமா மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா கரைச்சு விட்டுக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க. இப்போ கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. தாளிச்சதுக்கு அப்புறமா அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே பூண்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கை வச்சு அதை நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. வதக்குனதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாயை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கும் பொழுது அந்த மீனோட கவுச்சி ஸ்மெல் எதுவும் இருக்காது. அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ புளி தண்ணி இருக்குல்ல, அதை வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க. புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா மீனை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மீனெல்லாம் சேர்த்து விட்டுட்டு மீனெல்லாம் மேலே தெரியுது பாருங்க. இப்போ கரண்டி வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். உள்ளார அமுங்குற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 hour அளவுக்கு அப்படியே இருக்குது. காலையில் செஞ்சுட்டோன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு மதியம் வரைக்கும் ஊறுச்சுன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.